ஜெய்சல் சிரிக்கிறாப்ல. இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சது எனக்கு தெரியல. வந்தாச்சு. நிறைய பேர் பஸ் எல்லாம் புக் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா கூட்டம் இருக்குது, லைன்ல நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். ஐயோ, how was the feel? The bear show sign. It's a like good like. முன்னாடி டிவில பார்த்துருக்கேன், நியூஸ் பேப்பர்ல போட்டோல பார்த்துருக்கேன். அதை இங்க நேர்ல பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன குட்டி கிரிக்கான தான் வந்து குஷி ஆகிடுறான். ஸோ ராஜ்கோட் நின்றுருக்கேன். என் ஸ்டேடியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்னால 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஆகும். பஸ்ஸுக்காக நின்றுருக்கேன். பஸ் வந்து ரொம்ப ரேண்டமாலாம் இல்லை, எப்பயாவது ஒரு பஸ் தான் இருக்குது. 36 அப்படின்னு பஸ் சொன்னாங்க. 7:40 வர வேண்டிய பஸ்ஸு லேட்டாக வருது சொன்னாங்க. பட் நான் லேட்டாக தான் வந்தேன். இங்கேருந்து ஆட்டோக்கு எவ்வளோன்னு தெரில, எப்படி போகிறேன்னு தெரில. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் லேஸ்ட்டாக தான் ரைஸ் ஆகுது. ஸோ உத்தமனம் ஆகுது. பார்ப்போம். இங்கேருந்து போகிறதே ஒரு பெரிய திறமை தான். இங்கேருந்து போகிறதே பெரிய ஒரு அட்வென்ச்சர்ஸ் தான். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ராஜ்கோட் கிருக்கானந்தாஸ் விலாக் டே 1க்கு உங்களை வரவேற்கின்றேன். வெல்கம் டு மை ஃபேண்டசி வேர்ல்ட். இதுதான் வந்து ராஜ்கோட்டோட திரிகோன் பார்க், அதாவது திரிகோணம். மூணு இடம் வந்து கனெக்ட் பண்ணுது, அதனால திரிகோன் பார்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆட்டோஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். Say hi. Hello. Hi. Where are you from? From England. England? Yeah. Which area? Yorkshire. Joe Root's team. Joe Root, Asho, Brooks. Yeah. Rashid. Yeah, a lot of legends played with them. Modern day legends played. So welcome to India and welcome to Rajkot. Bhaiya, adi auto ma potu urchi ottittu irukkaru anna. Hi bhaiya. Hi. Tumhara naam? Manu. So say hi to subscribers. Hey, namaskar. Aage dekho. You are viral star. நீண்ட நெடிய பயணம். பறவையே எங்கு இருக்கிறாய் அப்படின்னு போகிறோம் போயிட்டே இருக்கோம். சொல்லலைங்க, போயிட்டே இருக்கோங்க. நல்லா இருக்கு. வெரிகுட் ஆல்மோஸ்ட் ஸ்டேடியம். ஆனால் செம்மையாக குளிருது, கையெல்லாம் வரைச்சி போச்சு. இவர் ஓட்டுறதை பார்க்கும்போது பயமாக தான் இருந்துச்சு. வந்தாச்சு. நிறைய பேர் பஸ் எல்லாம் புக் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் கூட்டம் இருக்குது, லைன்ல நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். ஐயோ, என்கிட்டலாம் 90 ரூபா வாங்கிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா க்ரௌடு, இவ்வளோ க்ரௌடு இருக்காங்க. யோயோ பாருங்களேன், நான் சொல்றேன்ல, சும்மா சொல்லலைங்க. இந்த இடத்துக்கு இவ்வளோ க்ரௌடு எப்படின்னா, கார் மூலமா வராங்க, ஆட்டோ மூலமா வராங்க. போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கோட்ல கரெக்டா கட்டிலாம் வச்சிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இங்க வந்து இந்த ஒரு கேட்டு வழியா தான் எல்லாரும் போக முடியும். நான் குறுக்க புந்து போறேன். குமாரன் இருக்காரா? குமாரனை பார்த்தா நேரம் ஆகும். சரி, நான் உள்ள நுழையிறேன். சரி, நம்ம ஏதாவது ஒரு லைன்ல நிற்போம், முடிஞ்சா உள்ள போவோம், பார்த்துப்போம். ஸோ நான் வந்தாச்சு, லைன்ல நின்னாச்சு. ஒரு லைன் தான் போல, எத்தனை லைன்லாம் தெரியல. உள்ள விடல. 8:30க்கு மேலே தான் உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. பட் ராஜ்கோட்ல இங்கிலாந்து ஃபேன்ஸ், இந்தியன் ஃபேன்ஸே வருவாங்கன்னு நினைச்சேன். பட் இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு க்ரௌட் வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஊருக்கு வெளில இருக்கு, எவ்வளோ வராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டர் வசதி ரொம்ப கம்மி. வைசாக் அளவுக்கு கிடையாது. வைசாக் பெட்டர், ஹைதராபாத் டு பெட்டர். பட் ராஜ்கோட் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப புவர். பார்ப்போம். ஸோ ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பசங்க, சின்ன பசங்களாம் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்குறாங்க. அந்த பசங்களாம் பாருங்க. ஏய், ஓ வாவ், பாருங்களேன். இவ்வளோ பெரிய கிரவுண்டில் ஏதாவது கான்செர்ட்லாம் நடத்துறதுக்கு இடம் அதுக்கும் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ராஜ்கோட் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அகமதாபாத், அதாவது குஜராத்தில் இருக்கிற 2 மெயின் ஸ்டேடியம், அகமதாபாத்துக்கு அப்புறம் ராஜ்கோட் என்ட்ரி ஆயாச்சு. போக வேண்டிய கேட்டு நம்பர் 1. நான் போகிறது இதுக்குள்ளே தான் போக போகிறேன். லெவல் 1 ஒரு மெயினான இடத்துக்கு தான் போக போகிறேன். ரொம்ப மெயினான இடம். ஸோ செக் பண்ணுறாங்க. கால் போட்டாச்சு. தேங்க்யூ. ஸோ இப்போது என்ட்ரி. ஓகே, தேங்க்யூ. இதுதான் வந்து சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனோட மெயின் ஹால். பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிற நேம்லாம் இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்தியாவுக்காக குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன், குஜராத்லேருந்து சௌராஷ்டிராலேருந்து ஆடி இருக்காங்களோ அவங்களோட பேர்லாம் சத்தீஸ்வர் புஜாரா, அமர் சிங், அதுக்கப்புறம் நிரஞ்சன் ஷா, வினோ மன்கன், ரவீந்திர ஜடேஜா, கர்சன் கௌரி, ஜெய்தேவ் உன்னட்கட், ஜானி ஜெய்தி. ஸோ ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இங்கே வந்து டொமஸ்டிக்கில் ஆடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸுகளோட நேமும் இருக்குது, பார்க்க முடியுது. ஏன்னா ஜானி ஜெய்தி அப்படிங்கிற ஒரு டொமஸ்டிக்கில் ஆடிட்டுருக்காரு.
திலீப் தோஷியோட பேர் இருக்கு. சலீப் துர்ரானி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணவே முடியாது சில இடங்கள்ல. நான் இந்த இடத்துல வந்து அக்சஸ் பண்ணியிருக்கிறேன். இது சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனோட ரொம்ப முக்கியமான இடத்துல நான் இன்னும் உங்ககிட்ட பேசி வீலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எடுக்க முடியாது, ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஸோ கிளம்புறேன் நான். ஃபோட்டோலாம் ஆசையிலே எடுக்க முடியாது, முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நான் வந்து போக வேண்டியது vlog 2 போகிறேன். தேங்க்யூ. பரவாயில்ல, இல்லை என்ட்ரு ஆயாச்சு. பிளேயர்ஸ் எங்கே தான் உட்காந்துருப்பாங்க, நம்ம எங்கே உட்காரலாங்கிறத முடிவு பண்ணிடுவோம். நல்ல இடத்துல தான் நான் எடுத்துருக்கிற இடம் பாருங்க. உள்ள என்ட்ரு ஆயாச்சு. மீடியா பாக்ஸ், லார்ட்ஸோட மீடியா பாக்ஸோட. ஐயோ, நான் கொஞ்சம் ஏற்றுப்படி போயிருந்தா பென் ஃபாக்ஸ்கிட்ட ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பானே, முடியாமல் போயிடுச்சு. ஓகே, எது எப்படியோ நம்ம அப்படியே போயிட்டு. எல்லோரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபேன்ஸாக தான் இருக்காங்க, ஃபுல்லாக ஆர்மி ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சிமிலராக தான் இருக்கும், அப்படியே இருக்காது. லார்ட்ஸ் கிடையாது, ராஜ்கோட்டோட மீடியா பாக்ஸு. ஸோ ஸ்டோக்ஸ் போகிறாரு, அஸ்வின் போகிறாரு. பட் ஸ்டோக்ஸ் போகிறதுக்கு இங்கிலாந்து ஃபேன்ஸோட கிளாப்ஸ் பார்க்குறோம். இந்தியா தான் டாஸை வின் பண்ணியிருக்காங்க தெரியுது. யாருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க தெரியல, எனக்கு யார் டெபியூ ஆகுறாங்கன்னு தெரியல. கேப்பும் கொடுக்கல. நாங்கள் வரப்போ இங்கே துருவ் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அங்கே மெயின் விக்கெட்டில் இல்லை பக்கத்து விக்கெட்டில் கேஎஸ் பரத் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் டிவியில் பார்த்த ஒரு விஷயத்த நேரில் பார்க்கும்போது சீரியஸ்லி ஒரு மாதிரி தான் இருக்குது. லார்ட்ஸோட மீடியா பாக்ஸ், ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய மீடியா பாக்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் லார்ட்ஸ் தான் முதல்ல கட்டினது. அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் வந்து ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த மீடியா பாக்ஸ் கட்டினது. அதான் சொல்லலைங்க, இதுக்கு முன்னாடி டிவியில் பார்த்துருக்கேன், நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். அதை இங்கே நேரில் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன குட்டி கிரிக்கான தான் வந்து குஷியாகிடுறான். எப்படி சொல்றது, சீரியஸ்லி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது உடனே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டேன், சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி போஸ்ட் போட்டேன். அது நல்லா இருக்கு அந்த பாக்ஸ் பார்க்கும்போது. சீரியஸ்லி நான் லார்ட்ஸுக்கு டூர் போகும்போது அந்த மீடியா பாக்ஸில் போயிட்டு அங்கே நான் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ நான் முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன். இப்போதான் பேர் மாற்றிருக்காங்க, நிரஞ்சன் ஷா ஸ்டேடியம்னு. ரேஹான் அகமது 20 years old kid but leg spinner, future England captain. ஏன் உளறனா, குளிருது, செம்மையா குளிருது. இவங்க கிட்ட கேட்டேன், ஏன்னா பேர் ஷோ இவங்க கிட்ட தானே சைன் பண்ணாரு. How was the feel? The bear show sign. It's a like good, like. Thank you so much. Thank you. Where are you from? England in which place? Oxford. So London, Oxford. Okay, nice. Already I visited London. The WDC final, Oval. Okay. Yeah. Nice. The bear show sign போட்டது. Thank you so much ma'am. அங்க பாருங்க, ஆண்டர்சன் இவ்வளவு க்ளோஸ்ல பாக்குறதுனா எப்படிங்க? 3 தலைமுறை பேட்டர்களை கதற விட்டுக்கிட்டு இருக்கிறவரு. 41 வயசு. அப்பா. அழும்ப பார்த்தவன், உங்க அப்பா விசில கேட்டவன். மகனும் பேரனும். இதுக்கு முன்னாடி எல்லா ஊர்கள்லையும் ஓகே நல்லா இருக்கும். ஆனால் செக்யூரிட்டிஸ் பாவம், சீரியஸ்லி பாவம். ஏன்னா பிளேயர்ஸ் இது வழியாக தான் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அங்கே பாருங்கள், ஹோம் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அங்கே இருக்குது, விசிட்டர்ஸ் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்கலாம் மேலே ஏறி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஈஸியாக குதிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செக்யூரிட்டிஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும் நான் நம்புறேன். அதாவது மேட்ச் 9 மணிக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் 8:30 மணிக்கு 8 மணிக்கு இங்கே வந்து நின்றுவாங்க. ஏன்னா லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா யாராவது ஃபேன்ஸ் ஏறி குதிச்சு போயிடலாம். ஏதாவது இங்கேருந்து வாய்ஸை த்ரோ பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டிஸ் முன்னாடியே வந்து கால் கடுக்க நின்று அவங்க வேலையை செஞ்சு என்னதான் உடம்புல இருக்கிற வலிமையெல்லாம் அவங்க இழந்தாலும் பிளேயர்ஸை பாதுகாக்கணும். ஐ திங்க் அங்கே ஒருத்தர் நிற்கிறாருல்ல, அவர் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், தமிழ் பேசினார். சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தேன், இல்லை ஹைதராபாத் ஏர்போர்ட்டில், வைசாக் ஏர்போர்ட்டில் சென்னைக்கு வரும்போது பார்த்தேன், தமிழ் பேசினார். இப்போது அவர் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுப்பேன். எப்பயாவது கேட்டு முத்தண்ணா இருப்பார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ செக்யூரிட்டிஸ்லாம் பாவங்க, அதுலேயும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ், அது ஹோம் டீமு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 100th டெஸ்ட். ஸ்டோக்ஸ் என்னோட ஃபேவரட் கேப்டன். உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க 2 டீமும். ராஜ்கோட்டோட 3rd டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. மீடியா பாக்ஸோட சேர்த்து எடுக்கும்போது நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. எக்ஸைட் ஆகிட்டு போலீஸ்கார் ஒரு மாதிரி பார்த்தாரு. போலீஸ்காரு என்னடா யாரான் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. பைத்தியம்தான். அதான் 10 நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச்சுக்கு வரும்போது டெஸ்ட்டே கொஞ்சம் லைட்டாக மறந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, எனக்கு பக்கத்தில் ஆர்மி இருக்கிறாங்க.
அதாவது நான் வந்து பக்கத்தில் எனக்கு டிக்கெட் ஒரு வேளை கிடைச்சிருந்துச்சுன்னா நான் புக் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, புக் பண்ணால் இந்த பிளாக் 1 பிளாக் 2 வாங்குறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பிளாக் 2 அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுனால நான் இங்கே வந்து விசிட்டர் டீம் பக்கம் உட்காந்துருக்கிறேன். பட் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து எனக்கு அதான் தில்லுமுள்ளு நடந்துருக்கு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 2 அவங்க இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா இங்கிலாந்து டீம் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இங்கே தான் இருக்குது. சியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் எது எப்படியோ பட் பார்மியாரையும் பக்கத்தில் இருக்கிறாங்க. எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஐ திங்க் இங்கே வரத்துக்கு தான் தூரம், பட் எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் லேட்டாக தான் விடியுது, லேட்டாக தான் இருட்டுது. உட்டுக்கு வந்திருக்கு ஜெய்ஸ்வால் விக்கெட்டு. இது வரைக்கும் உட்டு அதாவது ஜெய்ஸ்வால் உட்டை ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணார் விக்கெட்டு. ஸோ இங்கிலாந்து ஃபேன்ஸ் ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணாலும் ஒரு பக்கம் கில்லு போகிறாரு. இங்கேருந்து போகணுன்னா இவங்களை தாண்டி புது பொண்ணு மாதிரி ஒத்தி வச்ச மேகலை வெக்க விட்டு போகலாங்கிற மாதிரி போகணும். ஜெய்ஸ்வால் பிடிக்க போல அந்த பாப்பாவுக்கு. ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸுகளுக்கு வெது வெதுப்பான காஃபி கொண்டு வந்து வச்சாச்சு. ரஜத் படிடா இருக்கு. இந்த எண்டை பிடிச்ச செம்மையாக போயிட்டுருக்காரு. இந்த பாருங்க ஒருத்தர் பர்கர் எடுத்துட்டு போறாரு. பர்கரோட காஃபி பர்கர். ஆஹா அடடே, பர்கர் கூட வேணாங்க, காஃபி கொடுங்க. ஓலி ராபின்சன் நினைக்கிறேன். ஓலி ராபின்சனா இல்லை, அவருக்கே எடுத்துட்டு போறாரு. சப்போஸ் ஸ்டார் போல. பின்னாடி பார்த்தீங்களா இவ்வளோ இருக்கு. 3வது விக்கெட்டு சுத்தும் வராரு. அவுட் ஆயிட்டு விக்கெட் விடுறத மட்டும் தான் நல்லா காமிக்க முடியுது. ஆஹா ரவி கேட்டிருக்கிறாங்க மேலேன்னு நினைக்கிறேன். என்னங்க ஜோயல் வில்சன் கை தூக்கிட்டாரு. மேலே தானே போச்சு, ஃப்ரண்ட் ஃபுட்டில் வாங்கினாரு. ஆனால் இங்கே இருக்கிற க்ரௌடுக்கு என்ன நடக்குதுன்னா தெரியுதா தெரில. பாருங்க மேலேயா இல்லை அம்பேத்கர்ல வருமா? ரோஹித்தோட ரியாக்ஷன்ஸ். பேட்ல பட்டுச்சா? பேட்ன்றாரு பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரரு. பேட்ல பட்டிருக்கு. அதனால கான்ஃபிடண்டா ரோஹித்தும் ரவி போயிருக்காரு. अंपायर कॉल बहुत भीड़ हुआ है. அம்பையர் வந்து இந்த பவுண்டரி லைன் கலைஞ்சு கிடக்குல்ல, அது சரி பண்ண சொல்றாரு. 3rd அம்பையர் சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி இல்லை நினைக்கிறேன். செக் பண்ண போறாரு அவரு, சரியா இருக்குதான்னு செக் பண்ண போறாரு. ஆக்சுவலி அங்கே சரியா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு திருப்திக்காக அவரே போறாரு. ஆனா அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பாரு, டே எல்லாம் என்ன சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே சரி பண்ண போறாரு. நான் பண்றேன் பார் அப்படின்ட்டு அவரே பண்றாரு. இந்தியாவில் மட்டும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்குற ஃபீலே உங்களுக்கு கிடைக்காது. இங்கே டெஸ்ட் மேட்சஸ் வந்து அமைதியாக பார்க்க மாட்டாங்க. சவுண்டு போட்டுட்டு ஆரவாரமாக மேட்ச் பார்ப்பாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருக்காங்க. மேலம் பேண்டு வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 28,000 பேர் உட்காந்து பார்க்கலாம். 28,000 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4,000-5,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க தான் வந்துடுறாங்க. ஃபுல்லாக அப் ஸ்டேர்ஸ் லோவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிற இந்த டெரஸ்லேயே, நான் உட்காந்துருக்கிற லோவர் ஸ்டாருக்கு மேலே டெரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க மற்ற ஊரில். பட் ஆனால் ராஜ்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ எல்லா ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் ஸ்கூல் பஸ்ஸை வச்சுட்டு வந்துட்டு இங்கே பசங்களை வச்சு அது ஸ்கூல் பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து இங்கே மேட்ச் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி 2016 இப்படி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கிலாண்டில் நம்ம மேட்ச் பார்க்குறேன் அப்படின்னா 6-4 மட்டும் தான் வந்து சவுண்ட் வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாப்ஸ் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் கிளாப்ஸ் கூட இருக்காது. ஓகேங்களா, அமைதியாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. எனர்ஜியாகவே இருப்பாங்க. எனர்ஜெட்டிக் க்ரௌடு, இந்தியன் க்ரௌடு பாருங்களேன். ஸ்கூல் பசங்க அங்கெல்லாம் ஸ்கூல் க்ரௌடு தான், மேக்ஸிமம் ஸ்கூல் க்ரௌடு தான். இந்த க்ரௌடோட ஃபுல் வியூவு இப்போ தான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 49 இருக்காரு. ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாரு, மற்றபடி சான்ஸே கொடுக்கல. நல்ல லஞ்ச் செஷன் 2 டீமுக்குமே. நல்லா டெஸ்ட் கிரிக்கெட் ஆகியிருக்காங்க. லஞ்ச் பிரேக்கு இடையில துருதுரில் வந்து ஒரு காலில் பேட் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு அவரு ஃபர்ஸ்ட் மேட்ச், இன்னைக்கு டெபியூ மேட்ச். ஜெய்ஸ்வால் சாப்பிட்ருக்காரு. எல்லாரும் கை காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு
ராஜ்கோட் ஸ்டேடியம்ல எது ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மீடியா பாக்ஸ் அதுதான் ஸ்பெஷலு. அதை பத்தி தான் வந்து ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. வாவ், நைஸ் ரோட், லவ் யூ ரோட், லவ் யூ ரோட், லவ் யூ ஜோ ரோட், நைஸ். ஓகே, அதாவது பெல்லு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா லஞ்ச் பிரேக் முடிஞ்சிச்சு. அங்கே மதனகோபால் சென்டரில் இருக்காரு. அப்போது பிசிசியோட அஃபீஷியல்ஸ் மேபி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவங்க வெளில வந்துட்டாங்க பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. பாருங்க, இந்த டிவியை நம்ம பார்த்துருக்குறோம்ல, இங்கே வந்து நேரில் ரொம்ப க்ளோஸில் அந்த மீடியா பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு செம்ம ஹைப்பு அப்போது. ஏன்னா லார்ஜ் மீடியா பாக்ஸ் மாதிரியே இருந்தோடனே அப்போ மீடியாஸ் அது ரொம்ப கவர் பண்ணாங்க. 2016 டெஸ்ட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போது 2023 நவம்பரில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி புயல் வந்துச்சு ராஜ்கோட்டில். அப்போ அது டேமேஜ் ஆகிடுச்சு. நவம்பரில் புயலுக்கு அப்புறம் டிசம்பரில் விஜயசாரி ட்ரோஃபியோட நாக் அவுட்ஸ்லாம் இங்கே தான், குவார்டர் ஃபைனலு, செமிஃபைனலு, ஃபைனல்லாம் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நடத்த முடியுமா, ஏன்னா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி. ஆனால் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இருக்கும், கிரவுண்டுக்கும் அந்த மீடியா பாக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அந்த மீடியா பாக்ஸு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரூஃபு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக அடி வாங்கியிருந்தது. அதே போல் வெற்றிகரமாக இவங்க விஜயசாரி ட்ரோஃபி 2023 நாக் அவுட்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க நடத்தி முடிச்சாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின் இன்னொரு அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு கேள்வியும் வந்துச்சு. என்னன்னா, ஐயா இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குது, நீ எப்படி, ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கும்பொழுது கிரவுண்டோட அழகு ரொம்ப முக்கியம், ஏன்னா டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கும்பொழுது அப்போது நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சௌராஷ்டிரா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. இப்போது அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க, கான்ஃபிடண்ட்டாக இப்போ இந்த மேட்ச் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆனவரே தெரியாத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன். அந்த மீடியா பாக்ஸை பாருங்கள், அந்த மீடியா பாக்ஸ் இதுதான் டேமேஜ் ஆகிருந்துச்சு மேலே டாப்பில். அதுக்கப்புறம் அங்கே ரூஃப் டாப் அதுவும் டேமேஜ் ஆகிருந்துச்சு. கிட்டத்தட்ட கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் எல்லாமே டேமேஜ் ஆனதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு அழகிய மனம் கவரும் அனைவரையும் கவரும் ரசிகர்கள் சுண்டி இழுக்கும் இந்த மீடியா பாக்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்குது. இப்போது வா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்குது. பாருங்களேன், வாக்கி டாக்கி எனக்கு கோவை பிரதேசத்தில் வர வடிவில் கம்மி தான் ஞாபகம் வருது. ரோஹித் டிஃபென்ஸு அட்டாக்கு ஜடேஜா 49ல் இருக்கிறாரு. ரோஹித் மாதிரி 50க்கு ஒரு தாமதப்படுத்த மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்குது ரோஹித் சர்மா. உட்டு எங்கள் பக்கத்துலேருந்து ஒடியாந்து போகிறா திக்குன்னு இடுப்புக்கு போட்டால் ஃப்ளாட்டாக ஆடுற புல். இப்படி ரோஹித்தை பார்த்ததே கிடையாது. ஜடேஜா 50 கொடுப்பாரா, சீக்கிரம் கொடுப்பாரா? ஸ்மால் செலிப்ரேஷன். எஸ், ஸ்மால் செலிப்ரேஷன் இருக்கு சொந்த ஊர்ல. ஸ்மால் செலிப்ரேஷன். அந்த பக்கம் ரோஹித்தும் ஜடேஜாவும் பேசிட்டு போறாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் பேசினாங்க. பார்ட்னர்ஷிப் எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போறாங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ரோஹித் 96ல் இருக்காரு. நல்லா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 தாண்டி போயிட்டு இருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பு. சம்மட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டே விடலை. ரோஹித் சர்மா ஜடேஜா கலக்கிட்டாங்க. லேடி போலீஸ் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ரோஹித் எடுத்ததில். பவுல் காலிங் சைன் பண்ணிட்டு இருக்காரு. கேப்போட போனாரு. இப்போ ஹெல்மெட் எடுத்து வந்துட்டு ஹெல்மெட்டை கேட்டு போட்டுட்டு போறாரு. ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலர் வரலாம்னுங்கிறதுனால எல்லாருமே ரோஹித் 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 கத்திக்கிட்டு இருக்காங்க. அடிக்கிற காத்துல அந்த கொடை பறக்குது. கேஎஸ் பரத் பிடிச்சாப்ல. ரோஹித் சர்மா ஃபுல் ஷாட் ஆடாமல் இருந்தார். ஃபுல் ஷாட் ஆடி அவுட் ஆகிருக்கிறாரு. இங்கிலாந்து ஃபேன்ஸ் ஹாப்பி. ரோஹித் சர்மா வாவ் நல்லா இருக்கு. தட்டி விடுற ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்ட மாட்டேன். அடிங்க ஷார்ட் பால் வருது பாருங்க. ஷார்ட் பால் தான் போடுறாங்க. ஷார்ட் பால். சர்ஃப்ராஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சர்ஃப்ராஸ் நீங்கள் அடிச்சிட்டீங்க. ரஞ்சி ட்ரோஃபியில் அடிக்காதது இல்லை, நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபியில் பார்க்காதது இல்லை. அவங்களுக்கு இப்போ ஸ்பின் கொண்டு வர மாட்டாங்க. அடிங்க சர்ஃப்ராஸ் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு அந்த வாய்ப்பு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஃபிட்னஸ் இந்த ஷார்ட் பால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்போ சர்ஃப்ராஸ் இங்கே வந்து நிற்கிறார். இதுவே சர்ஃப்ராஸுக்கு ஒரு பூஸ்ட். அவரே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. கமான் சர்ஃப்ராஸ் இது ஒரு ஹடு. இது வரைக்கும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க.
இப்போ இதை தாண்டி இருக்க சர்ஃப்ராஸ் பாருங்க, ஏற்றி தான் போடுவாங்க. சர்ஃப்ராஸோட ரெக்கார்ட் மலைக்க வைக்கிற ரெக்கார்ட். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா கோவிடுக்கு முன்னாடியிலிருந்து சர்ஃப்ராஸ் கதவு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நேஷன்ல சான்சஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இவர் ஆடுறது நம்பர் 4ல் மும்பையில், டெல்லியிலிருந்து மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். வெயிட் பண்ணார். மும்பைக்கு ஆடுறதே பெருசு, அவுட் ஸ்டேஷன் பிளேயர். அதில் மும்பையிலேருந்து இந்தியா காட்டுறது அவ்வளோ பெருசு. தள்ளி தள்ளி போகும் வாய்ப்பு. ஆனால் அதுக்கு அந்த கடையில் நம்ம க்ரூம் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஷார்ப் ஆயிடுவோம். ஆடுங்க சர்ஃப்ராஸ், ஆடுங்க சர்ஃப்ராஸ், ஆடுங்க சர்ஃப்ராஸ், லீவ் பண்ணி ஆடுங்க சர்ஃப்ராஸ், உங்களோட நேரம் அது. நிற்கிறாரு ஜெய்சால் சிரிக்கிறாப்ல. இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சது எனக்கு தெரியல. ஆனா இவனுக்கு பாட்டுக்கு வந்து யாராவது பேட்டிங் பண்ண வந்தாலோ இல்லை யாராவது இந்த பக்கம் வந்தாலே போதும். சிராஜ் திரோஜ் அங்கே பேட் பண்ண போயிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு இவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சர்ஃப்ராஸ் பேட் பண்ண வரும்பொழுது தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ரோஹித் சர்மா அவரை தோல்ல தட்டி கொடுத்ததெல்லாம் சீரியஸ்லி எனக்கு எதிர்பார்க்காத ஒன்று. இவங்க ஓலி ராபின்சன்கிட்ட கேட்குறாங்க. ஓலி ராபின்சனோட ரியாக்ஷன் இல்லைங்க, கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அங்கே ஜடேஜா சர்ஃப்ராஸ்ட்டை கூப்பிட்டு ரொம்ப நேரம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்தோடனே பேசிகிட்டு இருந்தார். இப்பவும் அதான் சொல்கிறார், ஆடு ஆடு நீ ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஜடேஜா உள்ளே என்ட்ரு ஆகும்போது இதை தான் ரோஹித் பண்ணார். இப்போ ஜடேஜா சர்ஃப்ராஸுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. நல்ல ஒரு வரவேற்பு ஜடேஜாவுக்கு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் வராங்க செம்ம டயர்ல. ப்ரீ டே ஸ்டார்ட் பண்ணும்போது டாமினேட் பண்ணாங்க. கிரீன்ஸ்வான் ஸோ ஆக்சுவலி அஸ்வின் வந்து கிரீன்ஸ்வானை பார்த்துட்டு போனாரு. கேப்சர் ஆச்சான்னு தெரில. கண்டிப்பாக ஏதோ பேசிட்டு போறாரு. இருக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. பதறடா இங்க வாங்க. ஐயோ இல்லைங்க, இங்க வாங்க. அதாவது நான் தான் ஒருத்தவன் இந்த மாதிரி இடத்துக்கு மேட்ச் பார்க்க பழப்பு கெட்டு வரேன். அப்படி பழப்புக்கு வரேன்டா. இங்க ஒருத்தவர் ப்ரோ நான் உங்களை பார்க்கறதுதான் ப்ரோ அப்படின்னாரு. என்ன ஏன் நான் எப்படி இருக்குது அனுபவம், ராஜ்கோட் எப்படி இருக்குது, எப்படி வந்தீங்க? சத்தியமா ஏன் இந்த பரபரப்பு, ஏன் இந்த ஆச்சரியம் அப்படின்னா எனக்கு தெரியும் ஓகேங்களா, எந்த இடத்துக்கு போகலாம் எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம். இங்கெல்லாம் வருவாங்க நம்ம ஆளுங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ராஜ்கோட்டுக்கு ஒருத்தன் வந்தானா சொல்றேங்க, அவன் தாங்க ரியல் கிரிக்கெட் ஃபேன். சத்தியமா. என்ன ஊரு பேரு ப்ரோ? என் பேர் செல்வா. இவர் பெயர் செல்வா. எந்த ஊரு? அரியலூர்ல எந்த ஊரு? அரியலூர் பக்கத்துல செந்துரை. நான் எந்த ஊரு தெரியுமா? எந்த ஊரு? அரியலூருக்காரங்க தான் இந்த மாதிரி ஊருக்குலாம் வருவாங்க. அதாவது இவரு வந்தாருங்கிற தடி, தமிழ்ல வந்தாருங்கிற தடி, அரியலூருக்காரங்க வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நான் கஷ்டப்படுறது தாண்டி சொல்லுவாங்க கூற, நான் கஷ்டப்படுறதாடி எங்க பங்காளிக்கு கஷ்டப்படுறாங்க, சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சந்தமே எப்படி வந்தீங்க? சும்மா ட்ரெயின்ல தான். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் தெரியும். இல்ல ட்ரெயின்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொன்னாங்களே. மும்பை வரைக்கும் ட்ரெயின்ல வந்தேன். இந்த நாளுக்கு அப்புறம் பஸ்ல வந்தேன். பஸ்ல வந்துட்டீங்களா? பஸ் டிராவல் எப்படி இருந்துச்சு? ராஜ்கோட்ல இருந்து அதுவும் அவுட்டர்ல தான் இறக்கி விடுறானோ. அங்க இருந்து வரதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர்ல ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. சொல்லுங்க எனக்கு தெரியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டேடியம் வந்து ரொம்ப ரொம்ப மிக அருமையான ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டோம். ஆனா பஸ் இருக்கவே அதான் கேக்குறேன். பஸ் சுத்தமா இல்லாத பெரிய பிரச்சனை. சரி, இதை பத்தி நான் வேற ஒரு கண்டென்ட், இதை பத்தி நம்ம தனியா பேசிப்போம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நைட் வந்து தோசை. எங்க தங்கி இருக்கீங்க? தோசை. எங்க? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான். ராஜ்கோட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ராஜ்கோட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. சோ என்ன கொண்டு வந்து விடுவீங்களா? வீடியோல கேட்றேன் தலைவா. இங்க இருந்து எப்படி ஆதவன் படத்துல வந்து என்னைய போட்டு எப்படியா கூட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்காக தான் ஸ்கூட்டி எடுத்துருக்கேன். ஐயோ, இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு லைஃப்ல ஒரு பொண்ணு கூட சொல்லாது. ஆனா பொண்ணு சொல்ல தேவையில்ல. ஆனா ராஜ்கோட்ல வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லணும்னா கஷ்டப்பட்டிருப்பேன். ஒருத்தர் சொல்லியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ரோ வாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட இங்கே பேசி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போது எனக்கு தமிழ் ஆளுங்க நம்ம ஆளுங்க வரது மேட்ச் பார்க்க வரதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆரம்பிச்சது என்னன்னா, ஐயா
எல்லாராலையும் போக முடியா அப்படிங்கறத ஒண்ணு பண்ணணும். சில ஊருக்குலாம் வந்து வருவாங்க இல்லையா, சில ஊருக்குலாம் சில யாராலும் வரவே முடியாது. இந்த ஊருக்காரங்களே வரது யோசிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வராங்கும் போது அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிடிச்சது காரணம் வந்து நம்மள போல ஒரு ரூரல் ஏரியால இருந்து வந்துட்டு ஒண்ணு பண்றீங்க பாருங்க, அதுதான் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்திருக்கிறேன், அரியலூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, வருவீங்க. அந்த வீலாக நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். நல்ல விஷயம். அதாவது இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும் போதுதான் ஒரு ஹக் பண்ணி கிரிக்கெட் இன்னமும் இருக்குது அப்படிங்கறத காமிக்கிறது தான் ஒரு விஷயம். நீங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு, சீரியஸ்லி நீங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. ரோஹித் சர்மா 100 அடிச்சாரு, அதுக்கப்புறம் குயிக்கா உட் வந்து எடுத்தாரு. சொல்லுங்க. வந்து பயங்கரமான ஃபீல்டிங் செட்டப் பண்ணாரு. அப்புறம் சர்ஃப்ராஸ் வந்து குயிக்கா அடிச்சாரு. அப்புறம் ஜடேஜா வந்து ஒரு 100 அடிச்சாரு. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, திஸ்காய பார்த்ததுதான். நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி தெரியல சொல்றது தெரியல. அதே சந்தோஷத்தோட இந்த வீலாக நான் முடிக்கிறேன். நீங்களும் டைட்ல நீங்களா கூட இருக்கலாம், ராஜ்கோட்டில் 2 அரியலூர் பசங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே, வீலாக நிறைவடையுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி போறது எப்படி வருதுங்கிறத ரொம்ப தலைவா காலைல 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்த தலைவா. நான் ஆட்டோல எல்லாம் படிக்கும் போது கூட போக மாட்டேன் தலைவா. ஆனா என்னைய ஆட்டோல போக வச்சுட்டாங்க. சரி, வீலாக இதோட நிறைவடையுது. வெயிட் பண்ணிட்டு ஆகாஷ் வந்து கால் பண்ணாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எப்படியா சொல்லி சமாளிக்கணும். நாங்க வந்து இப்போ இங்க இருந்து நேரா ரூமுக்கு போறோம். இப்படி ஒரு வசதியில நான் நினைச்சு கூட பாக்கல. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும்.